எலே அக்கங்கட்ட கூவ மாப்பிள்ளையில நான் தான் உங்க நெல்லை வேலை பேசுகிறேன். இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா, ஐயா இந்த மருத்துவ படிப்புக்கு என்னமோ நீட்டுன்னு ஏதோ எக்ஸாம் இருக்காங்களா ஐயா, பரீட்சை. அதை எழுத போன நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த இடத்துல சில பல சம்பவங்கள் நடந்திருக்கு. எப்படின்னா, அது மனசு சொல்லதுக்கே வேதனையாக இருக்கு ஐயா, ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பரீட்சை எழுத போயிருக்காங்க. பரீட்சை எழுத போன இடத்துல செக்கப்பு அப்படிங்கிற பேரில் சட்டை பித்தானுக்குள்ளெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, பிட்டுக்கிட்டு வச்சுருக்காங்களான்னு. ஐயா சட்டை பித்தானுக்குள்ளும் ஐயா வந்து பிட்டு வைப்பாங்க. அப்புறம் வாட்சி கட்டக்கூடாதுனே வாட்சி கட்டலை, சடமாட்டி போடக்கூடாது, வளையல் போடக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து என்னது கம்மல் போடக்கூடாது, மூக்குத்திக்குள்ளெலாம் செக் பண்ணி பார்த்துருக்கிய, மூக்குத்திக்குள்ளெல்லாம் பிட்டு வச்சுருக்காங்களான்ட்டு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி உசுரான்னு நினைக்கிறது வந்து புருஷனுக்கு அப்புறம் தாலி தான். ஏன்னா தன் கணவரால் கையால் கட்டப்பட்ட அந்த புனிதமான ஒரு சொத்து அவங்களுக்கு அந்த தாலி மட்டும்தான் ஐயா. எங்கள் பெண்கள், எங்கள் அக்காமார்கள் என்னதான் கடன் வந்தாலும், என்னதான் வட்டி கட்ட முடியல, குளிர் ஒன்று கட்ட முடியலனாலும் எதை வேணாலும் அடவு வைப்பாங்க ஐயா. ஆனால் தாலியை மட்டும் கலத்தி வைக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு உரித்தான ஒரு பொருள் சொத்துங்கிறது தாலி மட்டும்தான். ஏன்னா அது அது ஒன்று கெட்டதுனால தான் தன் கணவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அவங்களுக்கு, சரியா? அப்படி ஒரு தாலி, அந்த தாலி நீங்கள் போட்டுறக்கூடாது, கலத்திட்டு தான் வரணும்னு சொல்லுவீங்க ஐயா. இது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இது என்ன சொல்கிறேன்னா, முன்னாடி காலத்துலலாம் வந்து டாக்டர் மாதிரி நிறைய சார் இருக்காங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் டாக்டர் சார் இருக்காங்க, 50 ரூபாய் வைத்தியம் பண்ணுதாரு, நல்ல மனுஷன். அப்போமெல்லாம் அந்த எக்ஸாமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்லுது, நீங்கள் டாக்டர் ஆகணும்னா அதுக்கு ஏதாவது இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு இப்படிலாம் பண்ண சொல்லாதீங்க. தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது எக்ஸாம் மாதிரி அங்கே எழுத சொல்லுங்கள், டெஸ்ட்டு வைங்க, ஒருத்தராக கூப்பிட்டு கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு இப்படி தாலியை கலத்து வைக்கவும் ரொம்ப வேதனையாக இருக்குது. சட்ட பித்தனெல்லாம் கலத்தி வைக்கி, அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஒரு அருவறுப்பு பக்க செயல். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா. அது இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நம்ம இதில் இந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, பரீட்சை காலுக்கு நல்லபடியாக அனுப்பி விட்ருக்காங்க, நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வருங்காலத்தில் இந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த மாதிரி செக்அப் பண்ணுறதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தாலி, சட்ட பித்தானு, கம்மலு கும்மலு, மூக்குத்திலலாம் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது மிஷின் செக் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிட போதியா. இதை விட்டு இப்படி செக் பண்ணாதீங்க. எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது இந்த பதிவில் தவறாக பேசினா என்னை எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம்.